வாரம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. இது ஒரு சின்ன கோயிலாக நாங்கள் கனகாலமாக இருந்த கோயில் ஒன்றை இப்போ பொதுமக்களோட உதவியால் இப்போ பெரிய கோயிலாக்கி இருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க கோயிலை போய் பார்ப்போம். உங்களுக்கு இதுதான் பாலகிருஷ்ணர், சின்ன கிருஷ்ணராக இருந்தவர். இதில் கனகாலமாக வச்சு வழிபட்டவர். இப்போ இந்த யுத்தங்கள் முடிஞ்சு அதுக்கு பிற்பாடு இந்த கோயிலை பெருசாக்கி இருக்கணும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் அந்த கோயிலோட வாசல். இங்கே போகும்பொழுது கோயிலை பாருங்கள் அப்படி இருக்காண்டு. இந்த கோயில் மக்களோட நிதி உதவியால் உருவாக்கப்பட்ட கோயில். கிளிநொச்சியில் புதிய கச்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது. எங்கேருந்து வந்தாலும் வந்துட்டு போங்க. ஒரு அதிசயம் வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம். இங்கே தேர் முட்டி இருக்குது. தேர் இருக்குங்க. தேர் திருவிழா இப்போ 6 மாதம் துவங்குதாகும். திருவிழா 18ஆம் தேதி தோட ஒரு அடியார் அங்கால மகள் கட்டி கொடுக்குறான். இதுதான் அந்த ஆலயம் பாருங்க அப்படி ஒளிப்பாக இருக்கும். கிருஷ்ணா இது கோயில் சுற்றி இருக்கும்போது கோயிலில் பல திருப்பணியினால் கோயில் திறக்கப்பட்டிருக்கு. இந்த பிள்ளையார் லட்சுமி தேவி இதில் கோபாலகிருஷ்ணர் இதில் ஒரு இது ஒன்று இருக்குது ஐதீகம். நீங்கள் விரும்பின விஷயத்தை நினச்சி தேங்காயில் மார்க் பண்ணி அந்த விஷயத்தை நினச்சி வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் நடவரம்னு சொன்னால் அந்த தேங்காய் படித்து சிதறணும். அந்த விஷயம் நடவரம் உண்டு சார். இப்படி தேங்காய் வச்சுட்டு போடணும். அப்போ நம்ம விஷயம் நடவரம் தான் தெரியும். இதுதான் இங்கே உள்ள அதிசயம். இந்த மேல் இதெல்லாம் ஒரு எனக்கு தெரிய ஒரு டிவோட்டியாலாம் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த இவ்வளோ தூரம் ஒரு தனி மனுஷனால் தான் கட்டி கொடுக்கப்பட்டது. அவர் பேர் சொல்ல அவர் விரும்புகிற தெரியல. அதனால் நான் சொல்லல. ஒரு தனி மனுஷன்தான் இவ்வளோத்தையும் கட்டி கொடுத்தது. பெருஞ்சால ஒரு துண்டை காசு சேர்த்து கட்டினவ. இப்படி இந்த சிறிய ஒரு கோயிலாக இருந்த கோயில் இப்போ பெரிய கோயிலாக இருக்குது பாருங்கள். கிருஷ்ண பக்தர்மார், கிருஷ்ணன் அன்புள்ளவர் இந்த கோயிலுக்கு இங்கே வந்தாக்கும் இந்த கோயிலுக்கு வாங்கவோ பாருங்கோ. இந்த கோயிலில் என்ன திருப்பணி இருக்குது
கணக்கு இருக்குது, அது செய்து கொடுங்கோ. இந்த கோயில் மேனேஜரோட ஒரு கரெக்ட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த கோயிலில் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க ஐயா? நான் கிட்டத்தட்ட 22 வருஷமாக இருக்கிறேன். 22 வருஷமாக இருக்கிறீங்க. இந்த கோயில் எவ்வளோ காலம் இந்த கோயில் புனரமைக்கப்பட்ட? முதல்ல அந்த சின்ன கோயிலாக இல்லை இருந்தது. இப்போ ஆனி மாதத்தோடு 12 வருஷமாகுது. 12 வருஷமாக. 12க்கு கூடத்தான் ஒரு 13 வருஷம். போராட்டம் முடிஞ்ச பிறகு தான் கோயில் சில வேலையை செய்துட்டான். இதிலிருந்து இந்த வேலையை செய்துட்டான். கோபுசங்கள் போட இல்லை. போராட்டத்துக்கு பிறகு தான் கோபுசங்கள் போட்டு கருண வேலைகள் அப்படியான வேலையெல்லாம் செய்து குடமுழுக்கு செய்வது போராட்டத்துக்கு. 12 வருஷத்துக்கு முதல் சின்ன கோயிலாக இருந்தது. 12 வருஷத்துக்கு முதல் சின்ன கோயில். முன்னுக்கு ஆலமரத்துக்கு அந்த ஆலமரத்துக்கு இந்த கோயில் என்ன அதிசயம்? ஏதாவது விசேஷங்கள்? அதிசயம் விசேஷங்கள் ஏதாவது விசேஷங்கள் இருக்கு. கோயில் விசேஷங்கள் இருக்கு. திருவிழாக்கள் இப்போ 6ஆம் மாதம் 18ஆம் தேதி கொண்டு அதுகள் இதுக்கு வந்து இந்த சொல்கிற அளவுக்கு அதிசயம் மாவு அப்போரால் உருவாக்கப்பட்டது. கல்லூரில் வச்சு பூஜை பண்ணி கொண்டு அவர் அதில் கிருஷ்ணரை நினைத்து பூஜை பண்ணி கொண்டு வந்தது. அப்போ ஊர்த்தினங்களை எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணர் கோயிலாக உருவாக்கியது. அப்போ அந்த கோபாலகிருஷ்ணர் அவருக்கு அவர்தான் அதிகாலம். அவர்தான் ஆரம்பம். சின்ன கோயில் அறிக்கைக்கு சந்தான கோபாலர், ஆஞ்சநேயர் என்ற 3 பிள்ளையார் இருக்கிறார். 50 இருக்கிறார் பிள்ளையார். அவர் 3 பேரும் தான் ஆரம்பம். அதில் அவர்கிட்ட தேங்காய் ஏதோ வச்சு நேர்த்திக்கு வச்சு சில பேர் இந்த குழந்தை கிடைக்காதாக்கள், திருமணம் நிறைவேறாதாக்கள், அப்படியானாக்கள் நேர்த்தியில் தேங்காய் விஷயம் அந்த தொட்டிலும் குழந்தையும் வச்சு தோஷம் நீங்கிறதுக்காக தொட்டிலும் குழந்தையுமாக வச்சு நேர்ந்து கட்டிவிடும். வேறு என்ன புதனங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. அவருடைய விசேஷங்கள் கூட அருள் கூட அவருடைய அருள் கூட நம்பி வாராக்களுக்கு நினைத்து தான் இது நடக்கணும்னு நினைச்சு வாராக்களுக்கு அவர் கொடுப்பார். நம்பி வழிபட்டு வந்தால் அவர் எல்லாம் செய்வார். பல காலமாக இருக்கிறேன். ஒரு வருஷம் அனுபவம் இல்லாமல் அவருடைய பாதுகாப்போடு இருக்கிறேன். வேறு இப்போ 18ஆம் தேதி உங்கள் திருவிழா. 18ஆம் தேதி கொடியேறி 10 நாள் திருவிழா என்ன? 18ஆம் தேதி கொடியேறி 27ஆம் தேதி தீர்த்தம். அப்படியான இதெல்லாம் நடக்கும். இந்த ஊர் மக்களோட சந்தோஷத்தோடு போய்கொண்டிருக்கு. ஊர் மக்களோட சந்தோஷம், ஊர் மக்களோட உதவிகள், ஒத்துழைப்புகளோட காலங்களில் வந்து ஒத்துழைப்பு, மற்ற எந்த திட்டங்கள்னு சொன்னால் வெளிநாடு புற நாடுகள் ஆக்கின்ற ஒத்துழைப்புகள் எல்லாத்தையும் ஒத்துழைப்பு இருக்குங்க. அவர்களும் ஒரு பக்தன்தான். பக்தன் அவர்களுடைய ஒத்துழைப்புகள் அப்படி இருக்குது. இந்த திருவிழாவோட 12 வருஷமாக ஆகுது. 12 வருஷம் முடிஞ்சோடனே சின்ன ஒரு கால சாவணம் செய்து சில பல ரிப்பியர் வேலையில் இருக்கிறார்கள். அந்த ரிப்பியர் வேலைகளை செய்து பிளான் வந்து இருக்குது. கும்பாபிஷேகம் செய்த பிளான் வந்து இருக்குது. நாங்கள் திருவிழா முடிச்சு நம்மளாம் 9 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை கும்பாபிஷேகம் செய்கிறது. 12 வருஷத்துக்கு இருக்கு. 12 வருஷத்துக்கு இருக்கா கும்பாபிஷேகம் பாலஸ்தானம் செய்து கும்பாபிஷேகம் இந்த திருவிழாவோட 12 வருஷம் முடியுது. அப்போ நாங்கள் திருவிழா முடிஞ்சோன்னா ஒரு பாலஸ்தானம் செய்கிற ஐடியா வந்து இருக்குது. இது நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டு கூடி திருவிழாவுடைய காரில் கூடி அவரோட கலந்து ஆலோசிச்சு விழிப்பங்களுக்கு முக்கியமான இருந்துக்கிட்டாங்க. நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் பாலஸ்தானத்துக்கு செல்வம் கொண்டு ஐடியாவில் இருக்கிறோம். ஓகே ஐயா, நன்றி. நன்றி.
நீங்கள் கனகாலம் இருக்கிறீங்களா ஐயா? 4 வருஷம் இருக்கீங்க. எப்படி போகுது ஐயா கோயில்? நல்ல இந்த கோயிலில் உள்ள அதிசயங்கள்? இந்த அதிசயம் என்ன பொறுத்தவரை காலையில் ஒரு ஆள் கும்பிட்டால் அதுக்கு ஒரு தீர்மே பின்னேறமே கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயமான. ஆனால் வந்து இப்போது அவருக்கு இந்த கோயிலை பொறுத்த அவருக்கு பிடிக்காதவ நிற்கவும் இல்லாது வரையிலாது. இது ஒரு வித்தியாசமான மற்ற கோயில் மாதிரி இல்லை. அவருக்கு இவருக்குன்ற ஆக்கள் இருக்கிறோம். இந்த அவையை தான் இவரோட பிள்ளைங்களாம் டைப்பு கேட்டது. மற்றது ரொம்ப புனிதத்தை அவர் எதிர்பார்ப்பார். அந்த அசுத்தமான இதுகளோட வர்ற சண்டித்தனமாகன்றாங்கள நாளைக்கு நாங்கள் பார்க்குறது உங்களுக்கு 2 சண்டித்தனம் விட்டாங்க ஒருத்தருக்கு அனுப்பிடுவேன். ஏன்னா தான் தான் தண்ணி நினைக்கிறார் போல இருக்கு. சண்டித்தனமான ஆட்கள் மற்றது ஆனால் சனத்தை பொறுத்தவரை கேட்குற விஷயம் உடனே செய்து விஷயம். எவ்வளோ சனம் ஐயா வரும்? இங்கே வந்து மற்ற நாளில் விசுவாசமாக இருக்காது. இந்த வியாழக்கிழமையில் சனிக்கிழமையில் எள்ளெண்ணெய்க்கு தண்ணி ஊற்ற அப்படி வியாழனுக்கு தண்ணி ஊற்ற இருந்துடான மக்கள் வரணும் ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் இருக்குது. நைட்டு ஒவ்வொரு நேரம் அன்னதானம் இருக்குது. நான் 100 கிலோ அரிசி போடுவோம். ஞாயிற்றுக்கிழமை அந்த அன்னதானம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அந்த விஷ்ணுவோட நாள் என்றபடியே அதுக்கான பக்தர்கள் கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சாமி சுற்றி நான் கொடுக்குறோம். இப்போ அன்னதானத்துக்கு ஆக்கள் எல்லாமே இருக்கணுமா? சில தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் நாங்கள் உபயோகம் இல்லாமல் போகும். சில துடக்கு நிமித்தம் உபயோகம் செய்கிறாண்ட திடீரெண்டு அறிவிக்க அப்படியே இடர்பாடு வார நேரத்தில் நாங்கள் ஊருக்குள்ளே ஆக்கிட்ட போய் 10 கிலோ அரிசி 5 கிலோ அரிசி வாங்கி வடக்கறியை வாங்கி குலசாதமாக போட்டு. இப்போ உங்களுக்கு அன்னதானத்துக்கு உங்களுக்கு உதவி தேவை. வாங்கலாம் மண்டபத்தில் போய் அன்னதான மண்டபத்தில் வந்து டெய்லி கோயிலுக்கு வரதா? அப்படி உங்களுக்கு கேட்டு எல்லாம் கிடைச்சிருக்கா? அந்த பக்கம் பிரச்சனை இல்லை. உங்களோட பேர்? இங்கேன்னு இருக்கிறீங்களா? இந்த ஏரியாக்கெல்லாம் இருக்கிறீங்க? சரி அண்ணா, ஓகே. மண்டபம் கட்டி வச்சுருங்கண்ணா, அன்னதான மண்டபம் பாருங்கள். நினைக்க முடியாத அளவில் பெரிய மண்டபம். பெரிய மண்டபம் வேணா? எத்தனை அடி? 120 அடி. அப்போ இந்த மண்டபம் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமையில 3 சவை வைப்பீங்க. ஒரு சவைக்கு எத்தனை எவ்வளோ சனம் வரும்? 3 இதில் வந்து 4 லைன் இருக்குது. இது இப்படி ஒரு லைன் நீங்கள் கணக்கு பண்ணது இல்லையா? கணக்கு பண்ணதில்லை. நாங்கள் குறைஞ்ச ஒரு 350 பேர் ஒரு சவை எதிர்பார்க்குறோம். ஆனால் அதில் கூடுதலாக நாங்கள் இப்போ இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரமக்கோட்டை பிள்ளைக்கா கூட இப்போ அவை வந்து சாப்பிட இருந்துட்டு அந்த இலையில் இன்னும் கொஞ்சம் கூட போடன்னு கேட்டுட்டு அதை பேக் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாக்கள் இருக்கணும். அப்படி பார்க்க போனால் இப்போ நீங்கள் 100 பேர் இருந்து சாப்பிட்றேன்டா அதை 3 ஆள் பெருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று வரும். இரண்டாவே 2 பேர்ட்ட சாப்பாடு அந்த தாமரை இலையில கேட்கணும். சாப்பாடு போடுறவரும் இந்த ஊரவன் இருக்கிறவர் இருந்தவருடா அவருக்கு மறக்கலாம், போட மாட்டேன்னு சொல்லலாம். அவர் தூக்கி அவை எடுத்துகிட்டு போயிடும் வீட்டில். அவை ஒரு நேரம் பொழுது அதில் போக்காட்டிடும். அடுத்த இந்த இதில் பக்கத்தில் மிதிவடி ஆஃபீஸ் இருக்குது, கலவரம். அங்கே வேலை செய்கிற அவ்வளோ வேலைக்காரரும் மிதிவடி தோண்டிக்கூடிய இங்கே தான் போயிருவாங்க. அவங்களுக்கு பேக்கில் போட்டு பிள்ளைச்சி போட்டு கொடுக்கணும். அப்போ அவங்கள்ட்ட ஒரு 80 பேருக்கிட்ட இங்கே வந்து சாப்பாடுன்னு போயிடுவாங்க. அது எல்லாத்தையும் பார்க்க கடைசி ஒரு 400 பேர் சாப்பிடணும்னு சொல்லலாம். வேணா எங்களுக்கு 350 தாமரையில வாரது ஒன்று கூட மிஞ்சிரையில் அதை வச்சு வேணா நான் கணக்கு சொல்கிறேன். 350 தாமரையில வாரம் 2500 ரூபாய்க்கு வாங்குறோம். இப்போ 350 சனம்ன்றது கிளிநொச்சியை பொறுத்தவரை பெரிய தொகைன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னு அவ்வளோ பேர் அங்கால வந்தால் எங்களுக்கு கொடுக்குறது கெப்பாசிட்டி ஆனது. சாமான கூட்டம் சாப்பாடு சனம் வந்து சாப்பாடு இல்லைன்னு திரும்பி போயிருக்கா? சில இப்போ சில இதுகளில் சனம் வந்தால் நாங்கள் என்ன செய்கிறதுன்னா அந்த குழச்சி சாப்பாடை அளவை குழச்சி இப்போ ஒரு 15 பேரை ஒரு பிள்ளை சாப்பிட்ற சாப்பாடு ஒரு அளவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இப்போ நாங்கள் வந்து புளியங்குடலில் லட்சுமி நாராயண மண்டபம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மண்டபத்தை பொறுத்தவரை நாங்கள் வந்து சாப்பாடு வெளியே கொண்டு போகலாம்.
நீங்கள் எவ்வளோதான் சாப்பிடலாம், வந்து தான் சாப்பிட்டு போகணும். ஏன்னா அப்படி ஒரு கட்டுப்பாடு உங்களால்? கட்டுப்படுத்தலாம். ஆனால் எல்லாருக்கும் இப்போ வேலைக்கு போகிற அப்பாக்கள் இல்லைடா மரமக்கோட்டில் கூட இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து சாப்பிட இல்லாது அப்படின்னு சொல்லி இப்போ யாழ்ப்பாணத்தை விட இங்கே கூடன்னு சொல்லலாம். அடுத்து அந்த அங்கவீனமான ஆட்கள் கீழே இருந்து சாப்பிட மாட்டான். கால் இல்லாதவன் இயக்கத்துலேருந்து கால் இல்லாதவன் கூட. இப்போ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற நேரம் ஒரு 20-25 பேர் அந்த கால் இல்லாத பாட்டி இதில் லைனில் நிற்கும். அவை கீழே காலை முடிச்சுட்டு இருக்க மாட்டேங்க கடைசி மாதிரி. அவைக்கு நாங்கள் பேக்கில் போட்டு கொடுத்தியா வேணும். நீங்கள் அவைக்கு ஒரு வசதி செய்து கொடுக்கல, அது ஒரு காதில் ஒரு மேசையை போட்டு. எங்களுக்கு இந்த மண்டபத்தில் நீங்கள் 3வது சவரடை கேட்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மாடே உள்ளிட்டும். ஏனெண்டா இந்த மண்டபத்தில் இருக்கிற இதுக்கு நாயோ உள்ள இதெல்லாம் கதவெல்லாம் பூட்ட முடியாது. இது ஒன்றும் திருத்தே ஆகாது. அதுக்கு ஏதோ வருமானம் இல்லை. அப்போ இதுக்கு நாயும் பெறும் மாடும் பெறும் அதை சாப்பிடுவோம். எங்களால் ஒன்றும் செய்யலாம். எங்களால் தடுக்க இல்லாத சூழ்நிலை இருக்கு. இப்போதான் இந்த ஒரு ஆள் இந்த கேட்டை திருத்தி கொண்டிருக்கேன். அப்படின்னா அந்த கேட்க அந்த கேட்டை பூட்ட வரும். வாரவனை என்ன செய்யற பிரச்சனை இருக்கு. அவன் என்ன உள்ள எடுக்கிறார். அல்லாட்டி இந்த மாடு எல்லாம் பெறும். அதில் விடலாம் தானே, அதில் திருத்தி முடியத்தான் அது செட். இல்லாட்டி இதுக்குள்ளால அதை இருந்தால் இதுக்குள்ளால எடுக்கலாம் தானே. இது இல்லை இல்லை, இது வந்து ஆர்டிஓ கேட்டு கதவு தேவையில்லைன்னு சொல்லி கொண்டு வந்து அடைச்சி விட்டுருக்க கரண்டி. இந்த கதவை போகிறதுக்கு வசதி. இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து திருப்பணிக்கு இந்த இதெல்லாம் சும்மா தகரத்தார வச்சு மூடி கிடக்கே வழியே கதவை போட்டு அங்கால கழுவுறதுக்கு பைப் செட்டப் எல்லாம் கட்டி தேவை. அந்த நேரம் 27 லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு 10 வருஷத்துக்கு முதல். 27 லட்சம் ரூபா செலவழிச்சு. ஆனால் இப்போ இவையால் அதை கொண்டு இழுக்க இல்லாமல் தலை மாறி. யார் ஒரு கோயில் காசு கோயிலேருந்து எடுத்த காசு 27 லட்சம் ரூபாண்டா இப்போ டபுள். இப்போ 27 லட்சம் ரூபா காணாது. அதான் இப்போ 27 லட்சம் ரூபா அதுக்கு காணாது. இந்த தூண் போடவே காணாது. இவரெல்லாம் தாமரையில் போட்டுருவேன். 2500 ரூபா எடுக்கிறேன். 350 போடுவேன். தாமரையில சாப்பிடக்கூடாது. இங்கே தாமரையில் சாப்பிட்றது தான் ஆட்கள் விரும்பினான். மற்றது இங்கே கிளிநொச்சியை பொறுத்தவரை வாழையில் எடுக்கிறது சிரமம். யாழ்ப்பாணத்துக்கு வாழையில செட் ஆகும். இங்கே வாழைத்தோட்டங்கள் குறைவு. விசுவமடுக்கு தான் போடும் வாழைத்தோட்டம். மற்றது வாழையில அந்த ரேட்டுக்கு எங்களுக்கு தரவும் மேலாது. ரெண்டாவே சொல்லி போடுறாங்க. இப்போ புலம்பெயர் தமிழர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்திருங்க நம்ம அன்னதான மண்டபத்துக்கு இதுக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ அவைகிட்ட நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? அவை உதவி செய்ய விரும்பினா எங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். உதவியாக இருக்கும்னு சொன்னால் இப்போ இந்த அன்னதானத்தை கிலோமீட்டர் 2 நாளைக்கு ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு செய்தால் கூட எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இப்போ இந்த சமைக்கிற கிச்சன் அந்த சமையல்காரர் வந்துட்டோம். அந்த சமைக்கிற கிச்சனே எங்களால் செய்யலாம். ஓப்பனாக தான் இருக்கு. சமைக்கிற கிச்சனே ஓப்பனாக தான் இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம். இருக்கிற வசதியை கொண்டு இதில் செய்யலாமலையும் ஒரு எங்களுக்கு இயலாமை இது. ஆனால் இது பெரிய விஷயம் சாப்பாடு கொடுக்குறேன்றது. ஆனால் கிளிநொச்சியில் உங்களுக்கு 350 தான் வருதுன்றா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. என்னென்னு சொன்னால் சாப்பாட்டை லிமிட் பண்ணுறது இன்னும் 1000 பேருக்கு எங்களுக்கு கொடுக்க இயலும். ஆனால் உபயோகாரருக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை உபயோகம் செய்கிறதுக்கு 1 லட்சம் ரூபா முடியுது. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை உபயோகம் 1 லட்சம் ரூபா செய்யறது அவனுக்கு பெரிய காசு. ஆனால் நீங்கள் வந்து 350 பேருக்கு 1 லட்சம் ரூபா முடியுதுன்றது இல்லை. நான் சொல்கிறேன் கோயில் காசு இல்லை. நீங்கள் மண்டபத்துக்கு மட்டும் சொல்லுங்கண்ணா எவ்வளோ முடியும். 350 பேருக்கு சமைக்கிறடா இவைக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும் சமைக்கிறவங்க. சமையல் மரக்கறி எல்லாம் சேர்த்து ஒரு 70,000 ரூபா வரும். 350 பேருக்கு 100 கிலோ அரிசி போடுறதுக்கு 70,000 ரூபா முடியும். 100 கிலோ அரிசி போடுறதுக்கு 70,000 ரூபா. 3 கறி வைக்கிறோம். 3 கறி வைக்கிறேன். பருப்பு உண்டு, மரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய் போட்ட கறி உண்டு, குழம்பு உண்டு. மற்றது எல்லாமே சேர்த்து 70,000 ரூபா இவைக்கு சமையல்காரட்ட கூலியோட சேர்த்து முடியும். 70,000 ரூபா முடியும். 75,000 ரூபா வரும். கொஞ்ச நாள் மரக்கறி வெளியே இறக்கிக்க தனியாக உருளைக்கிழங்க முடிஞ்சு. ஒரு கிலோ அரிசியில் எத்தனை பேர் சாப்பிடுன்னு நினைக்கிறீங்க? இல்லை அது அந்த ஆக்கள் சொல்லி தான் 6 பேர் சாப்பிட 6 பேருக்கு கொடுக்கலாமண்டு. ஆனால் இங்கே வந்து அந்த இதான் சிஸ்டம் இல்லை. அது ஏனெண்டா அவன் இலையில கூட போடுன்றான், காணான்றான். 3 சிலர் வந்து 2 பேர்ட்ட சாப்பாட்டையும் ஒரு இலையில போட்டு கொண்டு போகிறாங்க இருக்கிறேன். 3 பேர்ட்ட சாப்பாட்டையும்
ஒரு தாமரை ஞாயிற்றுக்கிழமையில அந்த வீடியோ பார்க்கணும்ல, ஞாயிற்றுக்கிழமையில ஒரு தாமரையில் சில வேளை அந்த குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடு அப்படியே தாமரையில் இருக்கும். அப்போ அது ஒன்றும் செய்யல. உங்களுக்கு ஒரு நாள் உபயோகம் செய்கிறேன்னு சொன்னால் 70,000 ரூபா கட்டணும் மண்டபத்துக்கு. இப்போ மரக்கறிகளும் கொஞ்சம் திருப்பி விலை கூடுது போல இருக்குன்னு. அப்படி இருந்தால் டக்கட்டாவே உருளைக்கிழங்கு தான் வேறு மாறுவீங்க. உருளைக்கிழங்கு மலிவோ? இப்போ உருளைக்கிழங்கு அந்த 200 தானே 30 கிலோ வேணும். ஒரு குழம்புக்கு 30 கிலோ மரக்கறி போடுவோம். அப்போ 30 கிலோண்டேக்க கத்திரிக்காய் முந்தி 600 ரூபாய் நம்பிக்கைங்க அவங்களுக்கு கட்டாது. அப்போ 220 ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு விற்க அதான் வாங்கி போடுவோம். நாங்கள் உருளைக்கிழங்கு 30 கிலோவும் 5 கிலோ தக்காளி பழத்தையும் போட்டு குழம்பு வச்சு கொடுத்துருவோம். இப்போ திருவிழா நடக்க நான் ஒரு நாளும் என்ன ஆகும்? எவ்வளோ சனம் வரும்? திருவிழாக்கு 150 கிலோ போடுவீங்க, தேருக்கு 250 கிலோ போடுவீங்க. சனம் பேர் வந்துடுவாங்க. ஆனால் இப்போ நீ இதை கட்டுப்படுத்த முடியாது. இதை வெளியில் போகிறத கட்டுப்படுத்த. ஏன்னா வெளியில் போகிறத நீங்கள் கட்டுப்படுத்தினீங்க என்றால் அவ்வளோ சனம் இங்கே வரணும். இப்போ நாங்கள் வெளியே எப்படி கொண்டு போகிறதால இதுதானே அவ்வளோ சனம் இப்போ பாஸ் கேட்குறீங்க. இன்னொன்று சொல்லினா எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடலாம். அப்படின்னா நீங்கள் வந்து நடத்துக்கணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் கொண்டு போனான்னு சொன்னேன். நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு ஒரு நாள் உபயோகிக்கிறேன்னு சொன்னால் எங்களோட திட்ட பணம் 20,000 ரூபாயை விட இங்கே எங்களுக்கு கோயிலுக்கு 20,000 போய் வேணும். என்ன மேடம் அவசரம் பூசை இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சில பேர் கோயிலுக்கு காசு கட்டாயிடும். இவ்வளோங்க தான். இப்போ மண்டபத்துக்கு மட்டும் தான் கட்டுவேன். இப்போ மண்டபத்துக்கு மட்டும் கட்டினா நீங்கள் மண்டபத்துக்கு மட்டும் செய்வீங்கன்னு இல்லையா? சில பேர் தான் இதுகளுக்கு இப்போ கிளிநொச்சியில் கொடுக்க சொல்லி எங்களுக்கே கணக்கு இதழ் இருக்குது. கிளிநொச்சிலான் கஷ்டப்பட்ட சனம் இருக்குது, கிளிநொச்சிலான் ஏழைகள் இருக்குன்னு சொல்லி ஜனம் நினைக்குது. நீங்களும் தான் சொல்கிறீங்க, அதான் உண்மையான்ட்டு. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது கிளிநொச்சியில் இப்படி நீங்கள் வீடுகளுக்கு சாப்பாடை கொடுத்து விட்டீங்கண்டா அது நீங்கள் என்ன சொல்லணும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 2 பார்த்தாவையோட கதை இப்போ உங்களுக்கு அவை நிலப்பாடுகள் உள்ளாங்க. கண்டிப்பாக வருவோம் ஒரு நாளைக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. எங்களால் தடுக்க அழைப்பு இருந்தால் கண்டிப்பாக பாடுகள் வருது. அவை நானும் தான் உங்களோட ஒரு கதைச்சிருக்கணும். இந்த மண்டபத்தில் எங்களோட மண்டபத்தில் லட்சுமி நாராயண மண்டபம் எடுத்து நடத்துகிற போல். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நாள் கூட்டுறோன்னு சொன்னால் வருஷத்தில் எத்தனை நாள்? 40 எங்களை 48 கிழமையா? 48 50 கிழமை. 50 பேர் சேர்ந்தால் தான் நீங்கள் ஒரு நாள் கூட்டலாம். அப்படி தானே? அதை விட சில விட விசேடமாக ஏதாவது நாளில் கொடுக்க முடியுமா? இப்போ அவை வந்து இப்போ தங்களோட அம்மாண்ட அப்பாண்ட ஒரு இதுக்கோ கல்யாண நாளுக்கோ ரிலேட்டிவ் நடக்கோ அதை போட்டு விடுவோம்னா எங்களுக்காகவே ஒரு கிழமைக்கு முதல், அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த கிழமைன்னா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கத்தக்கனையை சொன்னால் தான் எங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த விளம்பரப்படுத்துறது சுகமாக இருக்குது. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் சொல்லலாம். வியாழக்கிழமை ஒரு அன்னதானம் இருக்குது, புதன்கிழமை ஒரு அன்னதானம் இருக்குது. அதை சொல்கிறோம் கிடைக்கிட நீங்கள் செய்யலாம். இப்போ தொடர்ந்து ஒரு கிழமைண்டா வெள்ளிக்கிழமைண்டா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்ய வேண்டிய அவசியம் வண்டியில் நாங்கள் ஒரு ஆக்கள் தாங்க இப்போ அப்படி போடுறது. கல்யாண நாள் சுடி 2 இப்போ இங்கே நேர்த்தி வச்சு ஃபுல்லாக வந்தேன்டா அப்படியான ஆக்கள் சுடி 2 போடுவீங்க. சாப்பன் தாயின் சிதங்களுக்கு போடுவீங்க. அதாவே இப்போ இதுக்கு போடுவீங்க. ஆடிய மாசே போடுவீங்க, சித்திரா பருவத்துக்கு போடுவீங்க. அது அவைய பொறுப்பு. சொர்க்கவாசல் ராசி போடுவீங்க. விடிய விரதாரம் சாப்பிட்டு போக 4 மணிக்கு என்ன போட்டுருவீங்க. அதான் அவைய சொந்தத்தில். அதுக்கு நீங்கள் கடைசியாக சொல்ல விரும்புகிறீங்களா? அவே விரும்புகிற இதான் பிரச்சனைடா. அவே விரும்புகிற டேட்டுக்கு எங்களுக்கு என்னதானே போடுவோம். ஆனால் எங்களுக்கு அந்த அறிவித்தல் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை டேட்டில் இங்கே இருக்கணும். வேண்டாம் எங்களுக்கு 10 நாளைக்கு முதல்ல உங்களுக்கு அறிவிக்கணும். அந்த சனத்துக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். அந்த விளம்பரத்தை சனத்துக்கு கொடுக்கணும். இதுதான் சமைக்கிறாரு. கதைப்போம். இங்கே வா, சுமுதிரி வச்சுட்டு வா.
சுபத்திரியை வச்சுட்டு வா. வாங்க இருக்குவீங்க 15 வருஷம் சமைக்கிறீங்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை சமைங்களா? உங்களுக்கு சந்தோஷமாக செய்கிறீங்க. நீங்கள் அப்போ இங்கே சமையல்லாம் வேலு நினச்சில இல்லாட்டி இந்த வெளியிடங்களுக்கு சமையல் போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போக மாட்டீங்க, இங்கே சமைக்கணும். டெய்லி. நீங்கள் இங்கே கிளச்சி கூட சொந்தம்? வேறு இந்த அன்னதானத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களை சொல்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ எவ்வளோ சிரமம் இருந்தாலும் சாப்பாடு கொடுப்பீங்க? அதில் எந்த இதுவும் இல்லை, மாற்றம் இல்லை. ஓகே, நன்றி. அப்போ கணக்கவையில் செய்து உரையாக கிடக்கு. இதிலெல்லாம் ஒரு சிலையில் வைக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் செய்து வச்சுருக்கணும். பாருங்க, இன்னும் இது வந்து மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலுன்றபடியாக ஒருத்தரும் இந்த இடமே வந்து கஷ்டப்பட்ட இடம், மக்கள் இருக்கிற இடம். அதால் இது யாருமே செய்யலை. இப்போ எல்லாருக்கும் யாராவது உங்களோட நேர்த்திகள் வச்சு ஏதாவது செய்கிறேன்னா நீங்கள் செய்து கொடுக்கலாம். ஒரு சிலை, ஒரு இது. இப்போ வெளிநாடுகளில் வந்து கோயில்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுகளை இங்கே இந்த கோயில்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தேசம் கொஞ்சம் சிறப்பாகும். வெளிநாடுகளில் நீங்கள் வந்து செய்கிற அன்னதானங்கள் எல்லாம் இங்கே செய்தீங்கன்னா கீழே மக்கள் சாப்பிடுவேணும். அவ்வளோ நல்ல விஷயம். என்ன வெளிநாட்டில் நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒருத்தரும் இருக்கிறே இல்லை. இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கன மக்கள் இருக்கணும். அப்போ அவைக்கு உதவி செய்கிறதா இருக்கும். இந்த கோயிலின் வெளி நிலை பன்னெண்டு வருஷத்துக்கு இந்த பெரிய கோயிலை கட்டி முடிச்சிருக்கோன்றது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம், பெரிய விஷயம். வேணா கடவுளுடைய அருள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அவற்றை அருள்லாம். என்ன வேலை நடந்து கொண்டே இருக்கு. கொஞ்சம் பக்தர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. கோயிலும் நடந்து கொண்டிருக்கு. முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை